ஹாய் மக்களே, வெல்கம். நம்ம சேனலில் பேக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இப்போ பனானா வச்சு ஒரு கப் கேக்ஸ், ஏன்னா பனானா சாக்லேட் சிப் கப் கேக்கு. அதுக்கு ஒரு 330 கிராம் மைதா, அது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதையும் சேர்த்து ஜலிச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அதேமாரி ஜலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட போடலாம், அப்போ நல்ல கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு ஓரமாக தள்ளி வச்சிடலாம். இப்போ வாங்க வெட்டி இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு போகலாம். இதுக்கு ஒரு 200 கிராம் சர்க்கரை வேணும். எல்லாத்தையுமே வெயிட் போட்டு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, கப் மெஷர்மெண்ட்டை விட. 2 பெரிய முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பேக்கிங் ஒரு தெரப்பி, உங்களுக்கு தெரியுமா? நம்ம கவலை எல்லாம் மறந்துடும் அதை செய்யும்போது. நிறைய யோசிக்க மாட்டோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னை பொறுத்தளவில். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு ஒரு 100 ml எண்ணெய் போட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். 100 கிராம் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு சின்ன புளிப்புத்தன்மைக்காக 60 ml or 60 கிராம், வீட்டில் இது உர ஊற்றுனது புளிப்பே இல்லாமல் இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். பால் 275 ml, இதுக்கு கண்டிப்பாக பால் போடணும். போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு. நான் பேக் பண்ணும்போது நிறைய இதை மறந்துடுவேன். இப்போ நான் 2 பனானா கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டி அதை அப்படியே சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சிடணும். இப்போ இதை ட்ரை இன்க்ரீடியண்ட்டோடு சேர்த்துக்கணும். எங்கடா வீடியோ எடுக்கும்போது எதுவுமே ஸ்லிப் ஆகாமல் வருதுன்னு பார்த்தேன், ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா சேர்த்து பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன், எனக்கு பத்தலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் விஸ்க் வச்சு மட்டும். இப்போ நான் 2 கலர் சாக்லேட் சிப் எடுத்திருக்கேன், ஒயிட்டு அண்டு சாக்லேட் ரெண்டுமே. ஸோ இது ரெண்டுமே ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கப் கேக் மோல்டில் ஒரு 3/4 வர வரைக்கும் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நிறைய பேருக்கு கொடுக்க முடிஞ்சுது. எனக்கு ஒரு 23 கப் கேக்ஸ் கிடச்சிது. ஸோ நான் இதை அவன் 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை ஒரு 10 மினிட்ஸ் 200 டிகிரியில் பேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 180 டிகிரிஸில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணால் இது மாதிரி ஒரு சூப்பரான கப் கேக் ரெடி ஆகிடும். நான் பேக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.